எக்ஸ்போர்ட் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஃபோரம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோரம்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட முன்னாள் கமாண்டர் இன் சீஃப் வேலரி ஜெனுசியா அவர்கள் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்நாள் யூகேக்கு அம்பாசிடரா இருக்கிறாரு, உக்ரைனோட அம்பாசிடரா இருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோரம்ல வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. கனாலாம் காணாதீங்கப்பா, அதிசயம்லாம் எதுவும் நடக்காது. 1991 பார்டர் 2022 பார்டர்லாம் யோசிக்காதீங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரஷ்யா கிட்ட இருக்கிறது ரஷ்யாவு தான் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா இருந்துக்கோங்க. அதெல்லாம் மீட் எடுக்கிறதுங்கெல்லாம் உக்ரைனுக்குலாம் வாய்ப்பு இல்ல. ரஷ்யா வந்து போர் செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது போல இப்ப அவருக்கு தெள்ள தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இத ஆரம்ப காலகட்டத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா 21 வருஷத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கு மேலேயே நாங்க சண்டை பிடிப்போம் அப்படிங்கிறது போல ஸ்வீடன் எம்பையர் கூட எப்படி சண்டை பிடிச்சாங்களோ அதை வந்து உக்ரைனுக்கு சொல்லி வேற இந்த துருக்கியில உட்காந்து பேசும்போது பேசிக்கிறாங்க. இல்ல அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அது நம்ம அடுத்தது வருவோம். ஆனா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய முன்னாள் கமாண்டர் இன் சீஃப் இப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, ரியாலிட்டி என்ன? கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல கோக்குமாக்கு வேலையெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இப்போ அவர் சொல்லிக்கிறாரா இல்லையா? இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தணுமா இல்லையா? இப்ப பாருங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, அது வேலரி ஜெலூஷனி அவர்கள் இருக்கார் இல்லையா? அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் வந்து வெடிக்க வச்சுக்கிறாரு. ஜெர்மனிக்கு, ரஷ்யாவுக்கு நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் போயிட்டு இருக்கு இல்லையா? அதை வெடிக்க வச்சதே இந்த ஜெலூஷனி அவர்கள் தான். அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட இது போல ஒரு ப்ரொபோசல் இருந்திருக்கு. ஐயோ! வேணாம் பிரச்சனையாயி போயிரும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுத்ததாகவும், ஆனா வம்புக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் அந்த டைம்ல அவரு பவர்ல இருந்தார் இல்லையா? முன்னாள் கமாண்டர் இன் சீஃப் வேலரி ஜெலூஷனி அவர்கள். அவரு தான் கொண்டு போய் பத்த வச்சு வெடிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிறது போல ஆர்டர் போட்டது அவரு தான் அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னன்னா, அவரு ஆணையிடலாம். ஆனா செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி உக்ரைனுக்கு இருக்கா? அப்படின்ற கேள்வி இருக்கு. அது போல திறமையெல்லாம் அவங்க கிட்ட இல்லப்பா. அதுக்கு வந்து நல்லா கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சு 6 மாசம் ட்ரைனிங் குடுத்து வேற நாடுகள், உக்ரைன் அல்லாத வேற மேற்கு நாடுகள், அதுவும் குறிப்பா அமெரிக்க தரப்புல இருந்து ட்ரைனிங் குடுத்து, அவங்களே கூட்டிட்டு போய் உள்ள விட்டு அடிச்சிருந்தா மட்டும் தான் உண்டு அப்படிங்கிறது போல சில ஆண்டு சிறப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. அந்த டைம்லயே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவரே சொல்லிட்டாரு. டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா, யார் அடிச்சாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யூ மீன்ஸ் நாட் யூ அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இப்ப கொண்டு வந்து பழிய வந்து ஜெலுஸ்னி அவர்கள் மேல போறதுக்கான காரணங்கள் என்ன? அடுத்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இவர் நிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. யூகேக்கு வம்படையா வந்து பாத்தீங்கன்னா, அம்பாசடர் ரோல் வாங்கிட்டு போறாரு அப்படின்னா, யூகே ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இவருக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப இவர் தரப்பு இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இவர் மேல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு வந்துடலாம். அதாவது நேட்டோ நாடுகள் பலதும் இருந்தாலும் துருக்கினால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவையும் உக்ரைனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வச்சுக்கிறாங்க. அந்த திறமை வந்து பாத்தீங்கன்னா துருக்கிக்கு தான் இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தையை சிதைக்கிறது உக்ரைனை வந்து பின்னாடி நீ நீ அடி அடி சமாதானம்லாம் ஆயிக்க அப்படிங்கிறது போல சிதைக்கிறதே வந்து பண்ண துருக்கி தான் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஒரு சில நாட்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்ச ஒரு சில நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா, துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் அக்கான் ஃபிடான் அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவது கிரீமியால இருந்து வம்படையா இல்லீகலா வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களை இடம் மாற்றம் செஞ்சு ரஷ்யா அதை இல்லீகலா அனெக்ஸ் பண்ணி வச்சிருக்குது கிரீமியாவ. அது வந்து பொறுத்த வரைக்கும் தத்தார், கிரீமியன் தத்தார் அப்படிங்கிறது போல இது அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த உலகப் போருக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, துருக்கியோட ஒரு பகுதியா தான் கிரீமியா இருந்துச்சு. துருக்கியில அந்த டைம்ல ஒட்டோமன் எம்பையர். ஸோ அவங்களோட ஒரு பார்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் கிரீமியன் டட்டார்ன்னு தனியா இருந்துச்சு. கிரீமியான்ற தனி எம்பையர். அது போல பல விஷயங்கள் இருக்கு. இந்த கிரீமியாவை பொறுத்தவரைக்கும் பல வரலாறுகள் இருக்கு. அதாவது இது போல சந்தேகங்கள், குழப்பங்கள் இருக்கறனால தான் நான் எல்லா பேரையும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் டைம்ல சொல்லியிருந்தேன். சோவியத் யூனியன், ரஷ்யா, ரஷ்யன் ஃபெடரேஷன்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்றதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா இனிஷியலா நான் வரலாறு படிக்கும்போது, யார் இந்த சோவியத் யூனியன்? ஏன் இப்ப என்னாச்சு இந்த நாடு? அப்படிங்கிற பல குழப்பங்கள் இருந்துட்டு இருந்தது. அந்த வரலாறு பார்க்கும்போது இந்த 3மே அதுதான் அப்படின்னு ஹைலைட் பண்றதுக்காக தான். இப்போ யுகே எடுத்துட்டீங்கன்னா, யுனைட்டட் கிங்டம்ங்கிறோம், இங்கிலாந்துங்கிறோம், லண்டன்ங்கிறோம், பிரிட்டன்ங்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஒரு சில நாடுகள் சேர்ந்தது யுனைட்டட் கிங்டம். அங்க இருக்கக்கூடிய நாடுகள் சேர்ந்தது யுனைட்டட் கிங்டம். பிரிட்டன்ங்கிறது இந்த நாடுகள்லாம் சேர்ந்திருக்கிறது. இங்கிலாந்துங்கிறது ஒரு தனி பகுதி. அந்த தீவு தான். அதிலேயே ஏகப்பட்ட ஸ்லைசஸ் இருக்கு.
நம்ம பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். பட் இது மாரி தோராயமா பேசும்போது அந்த ஹைலைட்டுக்காக நான் சொல்ல வந்தேன். அதே போல தான் இந்த கிரீமியா. கிரீமியாங்கிறது ரஷ்யா ஃபெடரேஷன்லயும் சேர்ந்து இருந்திருக்கு. உக்ரைன்லயும் இருந்திருக்கு. ஒட்டோமன் எம்பையர்லயும் சேர்ந்து இருந்திருக்கு. தனியாவும் இருந்திருக்கு. மங்கோலோட எம்பையர் கீழயே இருந்திருக்கு. இது போல பல விஷயங்கள் இருக்கு. அந்தந்த டைம்ல ஒரு ஒரு பேர் வரும். நம்ம சொல்லும்போது ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்லிட்டு வர்றதுக்காக நான் அது செஞ்சிருந்தேன் அந்த டைம்ல. அவ்வளோதான். மத்தபடி எதுவும் இல்ல. இப்ப நம்ம மெயினான மேட்டருக்கு வரலாம். ஸோ இப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்னா, எப்படி இந்த கிரீமியா மேல உங்களுக்கு ஒரு கண் இருக்கா துருக்கி? அப்படிங்கிறனால பலருக்கும் கேள்விகள் இருக்கு. அதாவது ஒட்டோமன் எம்பையர திரும்பியும் ரிவைவ் பண்றதுக்காக எர்டகன் அவர்களோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிரியாலயே தெரிஞ்சிருச்சு. 2வது இந்த சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா? ஸோ அப்படி இந்த சிரியா ரிலேட்டடா வந்து அசர்பைஜான்ல வச்சு இஸ்ரேலும் துருக்கியும் பேசியிருந்தாங்க. அப்படி பேசும்போது பார்டர் பிரிச்சுட்டாங்க. சிரியாவோட தெற்கு பகுதியில ஆர்ம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரக்கூடாது. அந்த இடத்துல வந்து பார்டர் பகுதியில அந்த லைன் பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அத தாண்டி துருக்கியோட ராணுவமோ, இல்ல சிரியாவோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள அந்த இடத்துல கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சிரியாவோட தெற்கு பகுதியில கண்டிப்பா மிகப்பெரும் அளவுல தாக்குதல் நடக்கும் அப்படிங்கும்போது இஸ்ரேல் தரப்புல இருந்து கண்டனங்கள், பார்டர் எல்லைகள வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருந்துருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை கொஞ்சம் சுமூகமா போயிருக்கு. துருக்கி, சிரியா, இஸ்ரேலுக்கு நடுவுல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுபைதா பகுதியில இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸோட கவர்னர் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து உள்ள வந்து அடிக்க முடியுமா? அது தனி பகுதி தான். அதாவது இப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈராக், எஸ்டிஎஃப், சிரியா அப்படிங்கிறது மாரியான ஒரு பார்டரே மாறிடுச்சு. ஏன்னா, அந்த சி டைப் வலையில வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கி பார்டர்ல இருந்து கீழ ஜார்டன், இஸ்ரேல் பார்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, குர்தின மக்களோட அந்த கண்ட்ரோல்க்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பெரும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சிரியாக்கு, ஈராக் நடுவுலயே வந்து பார்த்தீங்கன்னா பார்டரா வருது. மேல எஸ்டிஎஃப் இருக்காங்க. கீழ சுவைதா அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு. ஸோ இது போல பல பிரிவினைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிரியாக்குள்ளேயே இருக்கு. இது துருக்கியோட அதிபரான எர்டோகனுக்கு சிக்கல் தான். பட் ஒன்ஸ் இங்க ஸ்டேபிளைஸ் செட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து அவங்களோட கனவை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இது எல்லாத்துக்கும் செக் வைக்கிற மாதிரி தான் ரஷ்யா வம்படையா துருக்கியில வச்சு பேசணும். துருக்கியில வச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா இங்க வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். அது துருக்கியில வச்சுதான் அமைதி ஒப்பந்தம் நடக்குது. அப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா கிரீமியா ரஷ்யாவோடது தான் அப்படிங்கிறது போல துருக்கியில வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா, துருக்கி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க அதை வந்து ஒத்துக்கிட்டா, ஆமா இது உக்ரைனோட ஒரு பகுதி தான். அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரஷ்யா கிட்ட போயிடுச்சு. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதி தான் அப்படின்னு துருக்கி அங்கீகாரம் பண்ணாம அங்கீகாரம் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஏன்னா அவங்க மேற்கோள் பார்த்து நாங்க மத்தியஸ்தம் பண்ணி தான் இந்த பிரச்சனை முடிஞ்சது. மத்தியஸ்தத்துல இது ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது போல வரலாறு எழுதும்போது துருக்கி அப்ரூவரா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வருது. ஏன்னா ஃபர்தரா எதிர்காலத்துல வந்து பண்ணா ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் நடுவுல சிக்கல்கள் வந்துடாது இல்லையா? அதனால ஏன் அப்படின்னா அந்த கருங்கடலில இருந்து தாண்டி மெடிட்ரேனியன் சீக்கு வரணும்னா அந்த இடத்துல துருக்கியோட உதவி தேவை. ஒருவேளை துருக்கி நாட்டோல இருக்கிறாங்க, ஒருவேளை சிக்கல் ஆகுது, நாளைக்கு ரஷ்யாவுக்கும் துருக்கியும் பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த கிரீமியாவை பேஸ் பண்ணி பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, துருக்கி தான் ஆளுமையை காட்டுறதுக்காக நேவல் பிளாக்கேட் போடுறாங்க அப்படின்னா, என் பகுதி தாண்டி வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, ஸோ ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல பால்டிக் சீலையும் போக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா. ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கருங்கடலையும் போக முடியாதுன்னா, ரஷ்யாவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்பியன் சி. காஸ்பியன் சீல ஈரானுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அடுத்து அந்த சைடு ஏன்னா ஈரான் வழியா தான் வெளியே வந்தாகணும். ஸோ அடுத்து அந்த சைடுல வந்து பண்ணா பேரன் சி. இந்த பகுதி இருக்கு. 2வது சி ஆஃப் ஜப்பான். ஸோ அந்த இடத்துல ஜப்பானுக்கு சண்டை குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாக்கு இந்த நேவலி ஸ்ட்ராங் ஆகுறதுக்கான வழிகளையே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாரியான ஒரு வியூகங்கள அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏற்படக்கூடிய அந்த சீதோஷ்ண மாற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா? கிளைமேட் சேஞ்ச் இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, இந்த பேரண்ட் சி இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக் ஓஷன் ஆர்டிக் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து உருக உருக அந்த இடத்துல கடல் வழி பாதை ஏற்படுது அப்படின்னா, ரஷ்யாக்கு அது ஒரு பாயிண்டா இருக்கும். அந்த இடத்துல லாக் பண்ண முடியுமா? அந்த இடத்துல பிரிட்டன் இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்லாண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல அண்டை கொடுக்க முடியுமா? அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவை முழுமையா சுத்தி வளைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜியா இருக்கு. இது நம்ம வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். ஹாட்லேண்ட், ரிம்லாண்ட் தியரி. ஸோ அத நீங்க இங்க வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். பட் ஆனா ஒன்ஸ் இந்த இடத்துல பேரன்சி இந்த இடத்துல ரெடி ஆயிருச்சு. பெர்மனன்ட்டாவே ஒரு ஓஷன் இருக்கு. இப்ப அந்த பனிப்பாறைகள்லாம் இல்ல. ஓஷனா இருக்க போது கிளைமேட் சேஞ்ச் மாற்றங்கள்னால அப்படிங்கிற விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னா, அந்த விஷயம் இந்த ரஷ்யாவோட நேவல் பவர் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இது மேற்குலக நாடுகள், இந்த வல்லரசு நாடுகளோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா தவிடுபடி ஆயிரும். ஏன்னா பிரிட்டன்,
அவங்க வல்லரசு ஆனதுக்கான காரணம் கடல் வழி பாதைகள அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நேவல் பவர். அடுத்தது அமெரிக்கா நேவலி சூப்பர் பவர் ஆனாங்க. அவங்களோட போர்ட் அ க இப்ப ஏர் கேரியர்ல எடுத்துட்டு கொண்டு போய் இந்த செங்கடல், கருங்கடல் இந்த இடத்துலலாம் உளவு வேலை பார்க்கறது, இந்த செங்கடல்லாம் கொண்டு வந்து யமன் ஹூதிஸ் மேல தாக்குதல் பண்றதுன்னு, இந்த நேவல் பவர வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நிரூபிக்கிறதுனால தான், எக்கனாமி ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் அவங்க சூப்பர் பவரா இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ரஷ்யா வந்து சூப்பர் பவர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, டைரக்ட்டா யாரும் போய் அவங்கள எதிர்த்து நின்னு சண்டை பிடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. இப்ப எக்கனாமிக்கலி வீக் ஆகணும் அப்படின்னா, இது போல ஏதாவது ப்ராக்ஸி நாடுகள வச்சு தான் யுத்தம் பண்ண முடியும். டைரக்ட்டா ரஷ்யாக்குள்ள யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க கிட்ட அந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கு. ஒருவேள நேவலி அவங்க சூப்பர் பவர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, ரஷ்யாவ கட்டுப்படுத்துறதுக்கு யாராலயுமே முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த காரணத்தினால தான் யூரோப்பியன் யூனியன் இப்ப வரைக்கும் சண்டை பிடிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. இதுக்கப்புறமும் மிக பெரும் போர் ஆகுதுனாலும், அது இந்த நேவலி சூப்பர் பவர் ஆகக்கூடாது ரஷ்யா அப்படிங்கிற காரணத்துக்காகவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த கருங்கடல் கிரீமியா தொடர்பா பல நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. இந்த துருக்கி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, எப்படி இந்த பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு பர்சனலி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி பண்றது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா விருப்பமா இருக்காங்க. 2வது அதிக அளவுல ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது தொடர்பா நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான அஜித் தோவல் அவர்கள் வரக்கூடிய வாரங்கள்ல ரஷ்யாவுக்கு போறதா இருக்கு. 2வது நம்மளோட வான் பாதுகாப்பு சிஸ்டம் S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்களுக்கு வேணும். ஸோ கொஞ்சம் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் சீக்கிரமா டெலிவரி பண்ணுங்கன்னு ஃபர்தரா டிஃபென்ஸ் ரிலேட்டடான உறவுகளை மேம்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அடிப்படும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இரு நாடுகளுக்கு இடையே உறவுகள் மேம்பட போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது மேற்குலக நாடுகளோட கண்ணுல திரும்ப உறுத்த ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குது. ஏன்பா நாங்க வாங்கினா உங்களுக்கு என்னப்பா வருது அப்படிங்கிறதுல பலருக்கும் கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க வாங்குறீங்களே கம்ப்ளீட்டா நிறுத்துங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களை போய் பார்க்கலாமாமா அப்படின்னு பல அனலிஸ்ட் கிட்ட இருந்து கோபங்கள் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் இவங்க பாருங்க. திரும்பி இந்தியா 1.8 மில்லியன் பேரல் அளவுக்கான ஆயில் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது போல எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. வரலாறு காணாத அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா அப்படிங்கிறவங்க. எங்களுக்கு தேவை வாங்குறோம், உங்களுக்கு வேணா வாங்க வாங்காட்டி வாங்காம இரு அப்படிங்கலாம் இருக்கு இல்லையா? ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி மேற்குலக நாடுகள் நினைக்கிற மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து தான் நம்ம ஆயில் வாங்கிக்கணும். மேற்குலக நாடுகள் ஆதரவு கொடுத்தாதான் நம்ம ஆயில் வாங்கிக்கணும். இல்லைன்னா அந்த நாடுகளுக்கெல்லாம் ஆயில் வாங்கி கூடாது அப்படின்னா வர்த்தகம். இதுதான் சொல்ல வந்தேன். இந்த நேவலி நடக்கக்கூடிய இந்த வர்த்தகத்தை இந்த உலகத்துல இருக்கிறது என்டையரா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் மேற்கு. நம்ம நினைக்கிற நாடுகிட்ட தான் நாடுகள் மற்ற நாடுகள்லாம் வர்த்தகம் பண்ணு இல்லைன்னா பண்ணக்கூடாது. இது போல விஷயங்கள் அவங்க ஆசைப்படுறத செய்யறதுக்கான காரணம் நேவல் சூப்பர் பவர். ஸோ நேவல் மிலிட்ரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கான கட்டுப்பாடுகள் அவங்களால விதிக்க முடியுது, சாங்ஷன்ஸ் எல்லாம் போட முடியுது. ஒன்ஸ் ரஷ்யா அதை பிரேக் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த உலகம் ஒரு மிக பெரும் சூப்பர் பவரை வந்து பார்க்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல ஆல்ரெடி சீனா இருக்கான் குறுக்க இந்த கௌசிக் வந்தான் அப்படிங்கிறது போல. பட் ஆனா அது அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சைனாவை அடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடாங்க. சீனா போய் எதுவும் பண்ண முடியாது. ரஷ்யா கிட்ட இருக்கிற கூடிய அந்த பவர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி பவர், டெக்னாலஜி பவர்ங்கிறது சீனா கிட்ட இந்த காலகட்டத்துல அச்சீவ் பண்ண முடியாது. மேபி இருக்கலாம், அவங்க கிட்ட எல்லா ஆயுதங்களும் இருக்கு. அதுல நான் என்னைக்குமே அவங்களுக்கு ஆயுதங்களை மட்டுப்படுத்தி சொன்னதே கிடையாது. இருக்கு. ஆனா ரஷ்யா அளவுக்கு அவங்களால வரவே முடியாது எந்த ஒரு காலத்திலயும். ஏன்னா ரஷ்யாக்கு என்னதான் எதிரிகள் இருந்தாலும் அந்த அளவுக்கு நட்பு நாடுகள் இருக்கு. சீனாக்கு என்னதான் எதிரிகள் இருந்தாலும் அந்த அளவுக்கு நட்பு நாடுகள் இருக்குன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா சீனா மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை. அதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா மிக பெருமளவுல நேவல் சூப்பர் பவர் ஆக போகுதா, இந்த மேற்குக்கு இடியை இறக்குவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்ச நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.